அன்பார்ந்த ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப கொடுமையான வெயில் இருக்குது. வெப்ப அலையினால் விளைவுகள் நிறையா மோசமான சூழ்நிலையை உருவாக்குது. குறிப்பாக பெண்களும் கர்ப்பிணிகளும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லாட்டி அது பலவிதமான பின் விளைவுகளையும் உயிருக்கு சேதத்தை கூட ஏற்படுத்தலான்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. அப்படி பயங்கரமான அந்த வெயிலிருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், பெண்கள் எந்த முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிற ஒரு சில தகவல்களை இப்போ நம்ம அந்த வீடியோ மூலம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கடுமையான வெப்ப விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. வெயில் சதம் அடிச்சிருச்சுன்னு தான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 100 டிகிரி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ 100லேருந்து 108 110ங்கிற அளவுக்கு சில மாவட்டங்களில் அதிர்வலைகள் அதிகமாகிருச்சு. வெப்ப அலையினுடைய விளைவுகள் அதிகமாகிருச்சு. அதனால் பெண்கள் குறிப்பாக உஷாராக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தகவல்களை தான் இப்போ மருத்துவர்கள் சொல்கிறாங்க. காரணம் பெண்களுக்கு சாதாரணமாக உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் காலம்னு ஒரு காலம் வரும். பெரும்பாலும் மாதம் அவர்கள் அந்த நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் சில தினங்கள் சில பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறப்ப அவங்களுடைய உடலில் இயற்கையாகவே நீர்ச்சத்து குறைஞ்சிரும். அப்படி நீர்ச்சத்து குறைந்ததை அவர்கள் சரியாக கவனிக்காமல் அதை ஒரு சமநிலைக்கு ஈடுகட்டாமல் இருந்தால் அவங்களுக்கு நிறையா பாதிப்புகள் பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பெண்கள் சுரைக்காய், பூசணிக்காய், பல வகைகளை அந்த மாதிரி கட்டங்களில் அதிகமாக சேர்த்துக்கிறதோட அதிகமான நீரை உட்கொள்ளணும். அப்படி நீரை உட்கொள்கிறப்ப குளிர்ந்த ஐஸ் வாட்டர் போன்ற நீர்களை உட்கொள்ளக்கூடாது. சாதாரண நிலையில் உள்ள நீரை உட்கொள்ளணும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உச்சி வெயிலில் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உள்ள மதிய நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சராசரியாக உள்ள சாதாரண பெண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மருத்துவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமான கவனம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. காரணம் கர்ப்பிணி பெண்களுடைய அந்த பனிக்கூடங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பனிக்கூடத்தை பாதுகாக்கணுன்னா அவங்க தண்ணீர் சரியான அளவு குடிக்க வேண்டியது மிக அவசியம். சாதாரணமாகவே பெண்கள் அவர்களுடைய எடைக்கு தகுந்தவாறு தண்ணீர் அருந்துறதை கடைப்பிடிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பெண் 40 கிலோ எடை இருக்காங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தது 2 to 2.5 லிட்டர் தண்ணீர் அவங்க குடிக்கணும். ஒரே நேரம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, விட்டு விட்டு குடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஒன்றுக்கு அந்த நீர் அளவை அவங்க குடிச்சாகணும். 60 கிலோ எடை இருக்காங்கன்னா ஒரு 3 முதல் 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இது அவசியம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதில் கர்ப்பிணி பெண்கள் அவங்க கண்டிப்பாக இந்த தண்ணீர் குடிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் அந்த பனிக்கூடத்தை பாதுகாக்க முடியும். உதாரணமாக பெரும்பாலும் பெண்கள் 60 கிலோ எடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நாள் ஒன்றுக்கு 3 to 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுரைக்காய், பூசணிக்காய் இது போன்ற காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கிறணும். ஜூஸுகளை குடிக்கணும், பல வகைகளை சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டா தான் இந்த வெயில் காலத்தில் வர்ற இந்த வைரஸ் தொற்று, இந்த நீர் தொற்றுலாம் வராமல் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். சில அம்மை போன்ற தொந்தரவுகளும் பெரும்பாலும் இந்த வெயில் காலத்தில் தான் வரும். அது வராமல் இருக்கணும்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் இது போன்ற நீர் பராமரிப்பு, நீர் உட்கொள்கிறத சரியாக கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் எப்போவுமே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இந்த கவனக்குறைவாக வெயில் காலத்துலேயும் வாக்கிங் போனாங்கன்னா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வியர்வையுடைய வெளியேற்றத்தால் உடலில் இயற்கையாக நீர்ச்சத்து குறைஞ்சிரும். அப்போ இது பாதிப்பை உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள கடுமையான வெயில் காலங்களில் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் சில கர்ப்பிணி பெண்கள் மலையேற்றங்கள், சில மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வது, பயணங்கள் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்திலையும் கர்ப்பிணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த கடுமையான வெப்பநிலை மாற்றத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொளுத்து வெயிலில் நீர்ச்சத்து குறைந்து போகாமல்
பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லி பெரும்பாலும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க குறிப்பாக செய்ய வேண்டிய ஒரே வேலை இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, பழச்சாறு குடிக்கிறது. இவைகளை அடிக்கடி அருந்தினாலே போதும். முடிந்த அளவு பழச்சாறில் இனிப்பு சுகர் அதிகமாக பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிட்டு சராசரியான பழச்சாறுகள் இயற்கையான முறையில் சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. இப்போ சுருக்கம் என்னென்னா, இந்த கொடுமையான இந்த வெப்ப காலத்தில் வழமையை விட அதிகமாக நீர் அருந்தணும். அது மட்டும் இல்லாமல் பல வகைகளையும் அந்த இளநீர் மோர் போன்றவைகளையும் அருந்தணும். இது பெண்களுக்கு அவசியமான ஒன்றுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வயது முதிர்ந்த பெண்மணிகளும் இந்த நீர் பருகிற விஷயத்துலையும் பழச்சாறுகளையும் கவனமாக அவங்க கடைபிடிக்கிறது அவர்களுக்கு நல்லது. அதே போல் ஆண்களுமே அவர்களுடைய கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் உடலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வியர்வைக்கு ஏற்றவாறு அவ்வப்போது அந்த நீர்ச்சத்தை தனக்கு உட்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த மருத்துவருடைய அறிவுரையை கேட்டு கவனமாக இந்த வெயில் காலத்தை கடக்கணுங்கிற ஒரு நல்ல தகவலை தான் இது மூலியமாக சொல்கிறோம். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் நம்ம ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.